ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க விடலாம் மனத்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம கிஷோர் கிருஷ்ணா நடிப்பில் ராசு ரஞ்சித் இயக்கத்தில் ஸ்ரீதர் கே கதை திரைக்கதை வசனத்தில் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸாக இருக்கிற பேராசூட் இந்த வெப் சீரிஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது மொத்தம் 5 எபிசோடு. இதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, கோகார அப்பா, சரியாக படிக்காத ஒரு பையன், எப்போ பார்த்தாலும் கோப்பட்டு அடிச்சுட்டே இருக்காரு. அவன் வந்து அப்பாவை கண்டற பயத்தில் பொண்ணுக்கு போயிடுறான். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா. ஆனால் பையனை ஒரு பெரிய இடத்துல தகுதிக்கு மீறி படிக்க வைக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுறான். காணாமல் போனதுக்கப்புறம் இவங்க தேடி அலையிறாங்க. நடுவில் ஒரு கலவரம். அந்த கலவரத்துலேருந்து இந்த பையனையும் இன்னொரு பொண்ணையும் மீட்டெடுக்கிறாரு இந்த அப்பாவும் அம்மாவும். ஸோ அந்த எமோஷனல் ட்ராமா, கொஞ்சம் த்ரில்லர், இதெல்லாம் சேர்த்து இந்த கிளைமேக்ஸில் ஓரளவு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து மெயினாக அந்த பசங்க 2 பேர் வந்து இந்த சீரியஸ்க்கு பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு அண்ணா தங்கச்சி பாண்டிங் ரொம்ப அருமையாக இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு கேஸ் மேன். அவர் வந்து லோடு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வச்சுருக்காரு. பின்னாடி கேஸ்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. அது ஓட்டுறது. அப்புறம் அப்பா வந்து சரியாக மார்க் வாங்காத பையனை அடிப்பான்றதுக்காக அண்ணனுக்காக அப்பாட்ட பேசுறதுன்னு ரொம்ப இயல்பாக அந்த பொண்ணும் சரி, அவங்க அண்ணனை அடித்த பையனும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. கிஷோர் வந்து ஒரு குட் மேனாக வர்றாரு. ரொம்ப கடுமையாக உழைக்கிறாரு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் தகுதிக்கு மீறி வீட்டில் தங்கியிருக்காரு. குழந்தைகளும் நல்லா தகுதிக்கு மீறி மெட்ரிக்கில் படிக்க வைக்கிறாரு. பட் ரொம்ப கோபம். ஒய்ஃபோட வீட்டில் இருந்து யாரும் வரோட அளவுக்கு கோபம். பையனை போட்டு கண்டபடி அடிக்கிறாரு. பக்கத்து இருக்காரங்க கூட சண்டை. தன்னோட இளமை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஊற்றுக்கான வந்து பையனை பயன்படுத்துறாரு. இந்த இடங்கள்லாம் நல்லா வெளிப்படுத்திருக்கிறாரு. அடுத்து கிருஷ்ணா, இவர் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அப்படி இருந்து தன்னோட மேலதிகாரிகளை கொஞ்சம் பகைச்சுக்கிட்டனால டிராஃபிக் மாதிரி கிஷோரோட பசங்க காணா போகும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உறுதுணையாக இருக்காரு. இவரோட பர்சனல் லைஃபையும் சின்ன சின்ன எபிசோடில் பெரிய ஃப்ளாஷ்பேக்லாம் வைக்காம சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. கிஷோரோட மனைவி அவங்க ரொம்ப அருமையாக அடிச்சிருக்காங்க. குறிப்பாக லாஸ்ட் எபிசோடில் அந்த ஒரு எமோஷனலாக இதுவரையும் ஹஸ்பண்டுக்கு பயந்தே இருக்கிறவங்க தன் கோபம், பாசம், புருஷனோட கடுப்பு எல்லாத்தையும் ரொம்ப இயல்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இது தவிர இந்த படத்தோட இயக்குனர் ராசு ரஞ்சித்தும் இது ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு. மொத்தம் 5 எபிசோடு. ஒரு சினிமாக்கான எழுதின கதை மாதிரி படுது. கதையை வந்து ஸ்ரீதர் கே எழுதியிருக்காரு. கதை வந்து ஒரு அப்பா பையனோட ஒரு ட்ராமா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எம்மகன், சந்தோஷ் சுப்பிரமணியம், அந்த மாதிரி ஒரு பெரிய பையனுக்கு அப்பாவுக்கு உள்ள அந்த ஒரு இதை நம்ம பார்த்துருப்போம். இதில் ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு 11 வயசு பையன் அப்பா மேலே பாசம் இருந்தாலும் அப்பா கோபம் அடிக்கிறதுனால பயந்து ஒன்றுக்கு போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஒரு பயம். அவனுக்கும் அப்பாவுக்குள்ள பாண்டிங் வந்து கிளைமேக்ஸ் நல்லா கதையில் எழுதியிருக்கிறாரு. அதுவும் வீட்டுக்குள்ளே இருக்கிற எபிசோடெலாம் வந்து நல்லாவே படமாக்கியிருக்காங்க. நடுவில் 3-4 எபிசோடு கொஞ்சம் தொய்வாக போனாலும் ஒரு 5ஆவது எபிசோடில் வந்து ஓவரால் அந்த பசங்களை தேடி போகிற இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பக்கத்து இருக்காருன்னா காளி வெங்கட் நடிச்சிருக்காரு. பொதுவாக ஒரு நல்ல நடிகர், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் இதில் வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஐஃபை மேனாக கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு ஒட்டாத மாதிரி இருக்கு. அவர் பாடி லாங்குவேஜோ அவர் லாங்குவேஜோ அந்தளவு எடுப்பில்லை. அதேமாதிரி கிருஷ்ணா, அவருக்கும் ஒய்ஃப்க்கும் ஒரு 8 வருஷமாக குழந்தை இல்லைன்ற விஷயத்த கிஷோர்கிட்ட சொல்லும் பொழுது நமக்கே கொஞ்சம் நினைவுடலாம். அவர் ஏன் வந்து இந்த பசங்களை காப்பாற்ற வராருன்றதையும் காமிச்சிருக்காங்க. கிருஷ்ணா ட்ரங்க் அண்ட் டிரைவர் ஒரு பெரிய 30 லட்சம் பைக்கை பிடிச்சி வந்து வச்சிருக்காரு குடோனில். அதுவும் காணா போயிடுது. அதை தேடுறதுக்காக இவர் புறம் நிற்கும் போது அவர் இந்த பசங்களை தேடுறதுக்கும் தான் காமிக்கிற ஆர்வம், அதுக்கான ரீசனை நல்லாவே சொல்லியிருக்காங்க. இது லீனியர் மெத்தடில் நார்மலாக அப்பாவுக்கும் பையனுக்குள்ளது, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, இன்னும் கொஞ்சம் வந்து கிருஷ்ணாவோட பேக் ஸ்டோரியிலேருந்து கொஞ்சம் எலாபரேட்டாக காமிச்சு ஒரு 2 எபிசோட் போனால் கூட கொஞ்சம் திரைக்கதையை நல்லா பண்ணியிருக்கலாம். நான் இந்த பக்கம் கிருஷ்ணா, அந்த பக்கம் பைக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவில் பிடிக்கிறது, அது காணா போகிறது, சின்ன பசங்க வந்து போகிறது, நடுவில் அவங்களுக்குள்ள பாசம்னு சொன்னதில் நம்ம சொல்ல வந்த ஒரு சஸ்பென்ஸையோ ஒரு என்கேஜ்மெண்ட்டை நம்ம நடுவில் இருக்கிற சீரீஸில் தவறிடுறோம். அந்த குறைகள்லாம் ஒரு லாஸ்ட் எபிசோடில் வந்து இயக்குனர் சமன் செஞ்சிடுறாரு. எமோஷனும் சரி, த்ரில்லிங்கும் சரி, இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் கிரிப்பிங்காகவும் பண்ணியிருந்தா இந்த பேராசூட் வந்து ரொம்ப படுஃபாஸ்ட்டாக பறந்துருக்கும். பட் இருந்தாலும் ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட்டு, கோபம் வந்து நம்ம பசங்களை எந்தளவு பாதிக்குது, 2 ஸ்டேட்ஸுக்கும் நடக்கிறதுக்குள்ள சண்டை எந்தளவு ஒரு சாமானிய வாழ்க்கையையும் இம்பேக்ட் பண்ணுதுன்றதையும் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. பட் கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் வந்து இப்போதும் பெரிய பிரச்சனை இல்லாதனால நம்மளால் அதோட ஒன்ற முடியல. பட் இருந்தாலும் ஒரு ஆன்கோயிங் இஷ்யூனால பெருசாக நமக்கு நெருடலை. வாங்க போகலாம் பஞ்ச் லைன். பேராசூட் மறக்கலாம். 2.75 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.